நம்ம பார்க்க போகிற தமிழ் திரைப்படம் அஞ்சாமை. இந்த அஞ்சாமை படத்தை சுப்ரமணியன் கிரெடிட்ஸும் அவருக்கு தான் போகுது, ரைட்டிங் கிரெடிட்ஸ். இதில் முக்கியமாக நடித்தவங்க வாணி போஜன், ரஹ்மான். இவங்க கூட முக்கியமான ஒரு கேரக்டரை விதாத் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து விதாத்தோட ஒரு ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸில் வந்த இது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு என்ன சொல்ல வருது, இந்த படம் வந்து என்ன சொல்ல வருது பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸாம் வந்து எப்படி வாழ்க்கையில் மாற்றோம். இப்போ நம்ம மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து பெரிய இம்பேக்ட் கொடுத்துருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குன்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இந்த எக்ஸாம் பற்றி பார்க்காம ஒரு எக்ஸாம்னு ஒரு வலுக்கட்டாயமாக போகிறவங்க இல்லை அவங்கள விரும்பி போகிறாங்களா அப்படின்ற இதுவும் தெரில. ஸோ ஹீரோவும் வந்து ஒரு நாடக நடிகராக இருக்குது. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஹீரோன விதார்த் வந்து சர்க்கார்ன்ற கேரக்டர் நடிக்கிறாரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாடக நடிகராக ரொம்ப அவர் பிடிச்ச வேலையை அழகாக செய்கிறாரு. ஸோ ஃபேமிலிக்காகவும் பையனுக்காகவும் அவரோட ப்ரொஃபஷனையும் மாற்றி பூ வியாபாரி ஆகிறாரு. இதுவே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது அந்த படத்தை பார்க்கும்போது. இது மாதிரி படங்கள்லாம் வந்து இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஓட்ஸ்னா தேட்டரில் மக்களுக்கு வந்து இது அதுதான் மறுபடியும் சொல்கிறேன், விழிப்புணர்வு ஏற்படுத்துறதா இல்லை அவேர்னஸ் எப்படி சொல்கிறதுன்னு அது நம்மளால சொல்ல முடியல. இது அப்படியேப்பட்ட ஒரு கதை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவை பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் தான் இது போர் ஆட்டுறது. இதுதான் நான் இந்த படத்தோட கதையை சொல்கிறேன். ஸோ நாடக நடிகரான விதார்த் சர்க்கார்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப சூழ்நிலையில் அவர் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்தவர். பார்த்திங்கன்னா அவர் ஒரு பூ வியாபாரி ஆகிறாரு. அது நான் சீப்பாக சொல்ல, அதாவது ஒருத்தர் பிடித்த வேலையை செய்யறதுன்றது வேறு விஷயம். அதாவது சூழ்நிலைக்காக செய்கிற வேலைன்றது ரொம்ப மோசமான விஷயம் தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச வேலை செய்கிறதுன்றது நம்மளுக்கான ஒரு கிஃப்ட் மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்டவர் அந்த பையனை படிக்க வைக்கிறாரு. அவனை நல்லா படித்து ஒரு 10th ஒரு ஃபஸ்ட் மார்க் வரான் அந்த மாவட்டத்துலேயே. அப்புறம் பார்த்திங்கன்னா நீட்டு இது பண்ணுறாங்க, ஜலந்தில் போய் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதுக்கெல்லாம் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரோட உடல்நிலை அங்கே பாதிக்கப்பட்டு அங்கே இறந்துடுறாரு. அதுக்கு முழு இது அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு தான் செகண்ட் ஹாஃபு. ஸோ அந்த இன்ஸ்பெக்டராக ஒரு மாணிக்கன்றவர் அவர் ஒரு வக்கீலாக அவரே மாறி அந்த இதை கேஸ் எடுத்து நடத்துவார். அது ரஹ்மானோட ஆக்டிங் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் விதாத்தோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க ஒய்ஃபை நடிச்சவங்க வாணி போஜன் கேரக்டரோட ஆக்டிங்கும் ரொம்ப அந்த கேரக்டரே மாறி இருந்தாங்க. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேரக்டரில் 2 பேரும் ஆப்டாக இருந்தாங்க. இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவி ஃப்ரெண்ட்ஸ். பட் செகண்ட் ஹாஃப் படமாக பார்க்கும்போது போர் அடிச்சது. அதுவும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். அடுத்து இந்த பரீட்சை எழுதுறவங்களை எப்படிலாம் செக் பண்ணுறாங்க, அதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருந்த விஷயம். அது ரொம்ப கேவலமாக இருந்தது. அந்த படத்தில் திரையிட்டு காட்டுறாங்க, வெளிச்சம் போட்டு லைன் லைட் பண்ணி காட்டுறாங்க. அதெல்லாம் இப்போ கூட நடக்குது தான். அது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பரீட்சைன்றது ஒரு பெரிய மன அழுத்தத்தை தான் கொடுக்குதுன்றது எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ அவங்க அவ்வளோ ட்ராவல் பண்ணி எங்கே போய் எழுதணும் அப்படின்றது அதெல்லாம் இன்னும் ரொம்ப மோசமானது. இதை டைரக்டர் ஹேண்ட்ஸ் ஆஃப் டைம் அது என்ன அப்படின்றத படம் வெளிச்சம் போட்டு காட்டுறது. என்ன தான் வெளிச்சம் போட்டு அப்படி இது பண்ணாலும் படத்தோட சுவாரஸ்யம்னும் போது நம்மளுக்கு அது செகண்ட் ஹாஃபில் அதுவும் கிளைமேக்ஸில் எந்த ஒரு விருப்பம் இல்லாமல் போன மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. பட் படமாக பார்க்கும்போது இருந்தது தவிர அதில் இருக்கிற சப்ஜெக்ட் ரொம்ப ஹார்ட் டச்சபிளாக இருந்தது, ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அதுவும் அந்த இன்ட்ரோ பிளாக்ல விதாத்து போய் ரோட்டில் போய் விழுவார். அப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் குடிச்சிட்டு தான் விழுறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அது இன்னொன்று இந்த வேஷ்டிலாம் கட்டினா ஒரு மட்டமாக பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட நான் வெளியெல்லாம் போகும்போது ஒருத்தவங்க வேஷ்டி கட்டின்னு போனாங்கன்னா அது ஏதோ ஒரு டம்மி கேரக்டர் மாதிரி பார்க்குறாங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம்னு பார்க்க மாட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் இன்னும் அந்த சூழ்நிலை மக்களுக்கு மாறணும். ஸோ இது படமாக பார்த்தா ஃபேமிலியோட பார்க்கலாம். அண்ட் இது ரொம்ப சோகமாகவும் இருந்தது. அப்படியே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த இன்டர்வல் பிளாக்லாம் பார்க்கும்போது நம்மளால் போய் எதாவது தண்ணி எதாவது கொடுத்து எதாவது காப்பாற்றலாமா அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. ஸோ அந்த இடத்துல லாங்குவேஜ் முக்கியம். அவர் பேசக்கூட முடியாத நிலைமையில்
ரொம்ப இதுவாக பண்ணியிருப்பார். ரகுமான் வந்து அவரோட கேரக்டருக்கு அவரோட என்னவோ அது பண்ணியிருந்தார். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பையன் வந்து சூசைட் பண்ணுற மாதிரி காட்டுற துப்பாக்கி வச்சு மிரட்டும் அந்த சீனாக ரொம்ப இது வந்தது. அதுலேருந்து தான் ஆரம்பிக்குமே. அப்புறமா தான் விதத்தெல்லாம் காட்டுவாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் தான் ஃப்ரெண்ட். இது வந்து இந்த இயக்குனருக்கு தான் பாராட்டணும். ஒரு குத்துப்பாட்டு, மாஸ், ஹீரோ ஃபைட்டு அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான படம். அண்ட் இன்னொன்று ஹிந்தியில் வந்து இதே மாதிரி ஒரு பாரா பாரான ஒரு படம் வந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிக்ஷன் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. அந்த படம் நல்லா இருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேவ்விகா ஜமீன் ஒரு ஹிந்தி படம் இருக்குது. அதாவது ஹீரோவோட அந்த படமும் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோட நிலத்தை வந்து கையகப்படுத்துவாங்க ஒரு அரசியல் பிரமுகர் வந்து அந்த ஊர்லேயே. ஆனால் நம்ம தமிழ் படம் வந்து அந்த மாஸ் ஃபைட்லாம் போட்டு அந்த ஹீரோ வந்து அந்த நிலத்தை வாங்கிடுவார். ஆனால் அந்த படத்தில் வந்து வேறு வித்தியாசமான ஒரு இது நடக்கும். அது மாதிரிலாம் வந்து ஒரு ரியாலிட்டி மூவி வர்றது வந்து அதிகமாச்சுன்னா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அண்டு மக்களும் வந்து அந்த மாதிரி படங்களை வந்து பார்க்குற மாதிரி இயக்குனருங்க வந்து இன்னும் டேக்கப் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம செலவு பண்ணி நேரத்தை செலவு பண்ணி அந்த தேட்டருக்கு போகும்போது செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப உண்மையிலே நிறைய படங்கள் போர் அடிச்சுது. அதெல்லாம் தவிர்த்து டைரக்டர்களுடைய படைப்புகள் இருந்ததுன்னா இன்னும் வரவேற்கத்தக்கதாக இருக்கும். இந்த படம் பார்க்குறவங்க டைம் கிடைக்கிறவங்க கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஃபேமிலியாகவும் பாருங்கள். ஆனால் இது ரொம்ப சோகமாக இருக்கும். அதில் வந்து அது வந்து நீங்கள் பார்த்துங்க. ரொம்ப நெஞ்சு அடைக்கிற மாதிரி, அதாவது கொண்டை அடைக்கிற மாதிரி சோகம்னுவாங்க. அது மாதிரி சீன்ஸ்லாம் இதில் இருக்கு. அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. இது ஒரு நல்ல படம் ஃப்ரெண்ட். தமிழ் படத்துலேயே வந்து ஒரு நல்ல படம். இது மாதிரி நிறைய தமிழ் படம் வந்தது. இப்போ அந்த மஞ்சுமல் பாய்ஸ் வரும்போது நிறைய தமிழ் படம் வரும்போது அதெல்லாம் தேட்டரில் வந்து ஷோஸே இல்லாமல் போச்சு. நாங்கள் போய் திரும்பிலாம் வந்தோம். அது மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் இன்னொரு நாள் போய் பார்த்தோம். ஸோ அது மாதிரியான விஷயங்களாக ஆகிடுது. தேட்டரில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு படத்துக்கு போனால் 20 பேர் கூட இல்லை. அப்படி ஒரு தமிழ் படம் பார்த்தோம். அவங்க அதெல்லாம் வந்து இன்னொரு ரெஸ்பான்ஸ் இருக்கணுன்றது என்னோட. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.